உங்கள் சரவணன். இந்த எம்பிபிஎஸ் 2024 லோ பட்ஜெட் எம்பிபிஎஸ் நிறைய இந்தியா ஃபுல்லாக தேடி இருக்கிறோம், அப்ராடில் தேடி இருக்கிறோம், அப்புறம் தமிழ்நாட்டிலையும் நிறைய மாணவர்கள் கைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த சீரியஸஸில் உத்தரப்பிரதேஷில் இருக்கிற கல்லூரிகள் பற்றி ஒவ்வொரு கல்லூரியை பற்றி நம்ம தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா லக்னோவில் வந்து நியர்பையில் இருக்கிற எல்லா காலேஜஸும் ஒவ்வொரு காலேஜும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹிந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சீதாப்பூர். ஸோ லக்னோலேருந்து மிக ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற காலேஜ். ஸோ லக்னோ எப்படி ரீச் அவுட் ஆகுதுன்னா சென்னை டு லக்னோலேருந்து சித்தாப்பூர் எப்படி போகணும். ஸோ ஹிந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு இந்த காலேஜ் 2015 கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். பிஜி கோர்ஸ் இருக்குது, பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்குது, அதே போல் வந்து ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே போல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வெறும் 10,77,000. ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸிங்கில் இவங்க தான் 10,77,000. ஹாஸ்டல் 1.5 1.75, மிஸ்கலன்ஸ் 85,600 இஸ் காமன் டு ஆல் நான் மைனாரிட்டி செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் இன் உத்தரப்பிரதேஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎன்எஸ், அதாவது மாயோ இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க, அதை வந்து கேஎன்எஸ் அப்படின்ற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த கல்லூரி லக்னோவில் இருக்குது. அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா 2012 உருவாக்கப்பட்ட கல்லூரி, மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்த கல்லூரி. பிஜி கோர்சஸ் இருக்குது, நல்ல பேஷண்ட் ஃப்ளோ இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், உள்ளே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 11,21,000 இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 ரேஞ்சில் இருக்குது, மிஸ்கலன்ஸ் ஃபீஸ் 85,000 இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து மாயோ இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு. சரிங்களா? அடுத்த ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎஸ் மிஸ்ரா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த காலேஜ் வந்து டிஎஸ் மிஸ்ரா. இதுவும் லக்னோவில் இருக்குது, டிஎஸ் மிஸ்ரா மெடிக்கல் காலேஜ். லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2014 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ 8 வருஷம் ஆயிடுச்சு. பிஜி கோர்சஸ் இருக்குது, பெஸ்ட்டு காலேஜஸாக அங்கே இருக்கிற லோக்கல் மாணவர்கள் கருதுறாங்க. அதே போல் பேஷண்ட் ஃப்ளோ வந்து நார்மல்லேருந்து ஒரு ஹைக் ரேஞ்சில் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 12 லேக்லேருந்து 99,000 அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 lakh to 1.75, 85,600 மிஸ்கலன்ஸ் ஃபீஸு. ஒருவேளை லோ பட்ஜெட்டில் இந்த கல்லூரி நீங்கள் ஆப்ஷனில் கொண்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மெடிக்கல் காலேஜ். நார்மலாக யூபியில் 2 காலேஜ் இருக்குது சரஸ்வதி. ஒரு காலேஜ் வந்து ஹபூரில் இருக்குது. சரிங்களா? அதாவது டெல்லியிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு காலேஜ் சரஸ்வதி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது வந்து ஒரு காலேஜ். அதே மாதிரி சரஸ்வதி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு இதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இது வந்து லக்னோ பக்கத்தில் யுனாவ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு காலேஜ். காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016 கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் காலேஜ். பிஜிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, அதே போல் பேஷண்ட் ஃப்ளோ ரொம்ப நார்மலாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1159, 11,59,000. ஹாஸ்டல் மிஸ்கலன்ஸ் ஃபீஸ் சேம் டு அதர் காலேஜஸ். சரிங்களா? ஸோ ராமா மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷில் ரொம்ப நிறைய பேர் நம்பிக்கையாக எல்லா கைண்ட் ஆஃப் கோர்சஸுமே ராமா யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. அதில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் தான் இதுவும் ஒன்று. கான்பூரில் இருக்குது. ஸோ லக்னோலேருந்து கான்பூர். ஸோ 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ இதில் வந்து பிஜி கோர்சஸ் இருக்குது, அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டர்மெண்ட்டாக இருக்குது, அதே போல் பேஷண்ட் ஃப்ளோ நல்லா ஹையாகவே இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 12,66,000, 12,66,000. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.5 lakh. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரிகள் இப்போ எதுக்காக இந்த காலேஜோடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், திரும்ப சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இருக்கிற 2024 சினாரியோ, மார்க்கெட் டிமாண்டு, நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லோயரில் இருக்கிற எதிர்பார்க்குற மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் படிக்கணும்னா பாண்டிச்சேரியில் படிப்போம், இல்லை ஆந்திராவில் படிப்போம், தெலுங்கானாவில் படிப்போம், இல்லைங்களா, கர்நாடகாவில் படிப்போம். இதே மாதிரி தான் அங்கே போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறாங்க, இங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே வந்து போய் படிக்கலாம். இங்கே என்ன ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறோமோ, பாண்டிச்சேரியில் படித்தா இங்கே எப்படி டேரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி யூபியில் படிச்சிட்டும் டேரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்லி நமக்கு கஷ்டம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும்தான். அதனால் அதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பேக் பண்ணலாமே தவிர எனக்கு அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டே கிடையாது. நீங்கள் கொடுங்க, எனக்கு லோ பஸ் இவ்வளோ தான் ஃபீஸ் செலவு பண்ண முடியும், இந்த பட்ஜெட்டில் என்னால் படிச்சிட முடியும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் போங்க, என் நம்பர் எடுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், தேவையானதை ரெக்குவயர்மெண்ட் கேளுங்க, நான் கூட இருக்கிறேன். கண்டிப்பாக கிளாஸில் போய் உட்கார வைக்கிற வரைக்கும் என்னோட வேலை. தாராளமாக கொடுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக நான் பண்ணி கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அந்த எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு உண்டான ப்ராப்பர் கைடன்ஸ் நம்மளுடைய தளம் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து தமிழ்நாடு சீரியஸில் சீக்கிரமே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.